எப்பவுமே வழக்கம் போல் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்கள் நண்பர் மோகனகிருஷ்ணன் வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா இப்போ தான் கோமலா சொன்னாங்க. உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற சிறப்பு சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் வி ஜமுனா அவர்கள் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்கலாம். முக்கியமாக வந்துட்டு உடல் பருமன், சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், இந்த சரும நோய்கள், இந்த மூட்டு பிடிப்பு, ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் காமாலை நோய், இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவங்க வந்துட்டு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலகாலமாக நம் நாட்டின் மருத்துவ குணங்களில் மிக முக்கியமான பொருட்களை எடுத்து இந்த சித்த மருந்துகள் உருவாக்கப்படுகின்றனன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்துட்டு ஒரு சித்த மருத்துவராக வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற டாக்டர் ஜமுனா அவர்களை இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களுக்கு வந்துட்டு இந்த சித்த மருத்துவம் அதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்றதை சொல்லுங்களேன். ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு விதமாக அதிகமாக ஒரு 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி சித்த மருத்துவம் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடியே யுகம் யுகமாக இருக்குன்றதும் சொல்கிறது. என்ன காரணம் என்னென்னா, சிவன் ஒரு சித்த மருத்துவர், சிவனால் கொடுக்கப்பட்டது சித்த மருத்துவம். அதனால் அகத்தியர், முருகரும் ஒரு சித்தர், திருமூலர், போகர், புலிப்பாணி சித்தர், இந்த மாதிரி சித்தர்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அது எவ்வளோ காலங்களாக அவங்க கொடுத்த மருந்துகளால் தான் நமக்கு வந்து எந்த நவீன மருந்துகள் அப்போ கிடையாது. இதை வச்சுட்டு தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் நம்ம முன்னோர்கள்லாம் அதான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நவபாஷாணங்களை வச்சுட்டு முருகர் சிலையை வடிவமைச்சார் போகர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் செய்தது இருக்குது. அது ஒரு அடையாளமாக நம்ம அதை வந்து நாம் இத்தனை இதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ரொம்ப பல யுகங்களாக இருக்குது சித்த மருத்துவம். மனித குலம் தோன்றியதில் இருந்து சித்த மருத்துவம் இருந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக குறிப்பாக இந்தியாவில் வந்துட்டு நமக்கு சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அப்படின்னும்போது நேயர்களும் வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. நேயர்களே, நீங்கள் என்ன பண்ணணும், டாக்டர் ஜமுனா மேடம் கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுத்து 0442499100 என்ற எண்ணையோ அல்லது 29860038 என்ற எண்ணையோ டயல் செய்து நீங்கள் டாக்டர் மேடம் கிட்ட, நான் இப்போ ஏற்கனவே நிறைய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேன், அதில் வந்துட்டு உங்களுக்கு கேள்விகளை வந்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கால்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஒருத்தர் லைனில் இருக்கிறார் போல இருக்கு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, கேக்குதுமா? சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. என்னோட பேர் வந்து அனு. சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. ருமட்டாய்டு ஆர்த்தடிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சித்தா? நல்லா இருக்குது, சித்தாவில் இருக்குது. அதுக்கு முன்னே நீங்கள் அதுக்கான பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டு ஒரு மருந்து அப்படின்னு சாப்பிட்டா சரியாயிடுறது அல்லது பல மருந்துகள் கலவையாக அதை எந்த சித்த மருத்துவர்கிட்ட போனாலும் செய்வாங்க. நீங்கள் முதல்ல அந்த ஆர்ஏ ஃபேக்டர்ன்றது அது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதனுடைய அளவு பொறுத்து, அதாவது 14க்கு மேலே இருக்கக்கூடாது. அது அளவு பொறுத்து சித்த மருந்துகள் எது கொடுக்கலான்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நீங்கள் எந்த ஊர்? சென்னை தான் மேம். எங்கே உங்கள் அருகாமையில் எந்த சித்த மருத்துவர் இருந்தாலும் நீங்கள் இதை போய் நல்லா தைரியமாக ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ரொம்ப நல்லா கிளியர் பண்ணிவிடுவாங்க, எந்த ஒரு ஹார்மோன்ஸ் மாத்திரைகளும் இல்லாமல். நீங்கள் டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதுங்களா? கட் ஆகிட்டு இருக்கு போல. ஓகே, இப்போ அடுத்த நேயர் லைனில் இருக்கிறாங்களா? ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சித்த மருத்துவத்தில் வந்துட்டு நிறைய மருத்துவ கலவைன்னு நீங்கள் இப்போ ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த மருத்துவ கலவைகள்லாம் வந்து நீங்கள் அடிப்படையான எந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மருந்துகள்லாம் நீங்கள்? அடிப்படையாக மூலிகைகள் தான். இப்போது ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியில் இருக்கிற இலை வேலை செய்யும், தண்டுகள் வேலை செய்யும், வேறு வேலை செய்யும். அப்போ தான் சமூலம்னு சொல்லுவோம். அப்படியே எடுக்கிறது. அதை அமுக்கிற வந்து கிழங்கு, அந்த கிழங்கு எடுத்து அதை பவுடர் பண்ணிவிட்டு அதில் சில மூலிகைகள் கலந்தோம்னா அது ஜென்ரல் ஹெல்த். அப்படி அது பேர் ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தா. அப்படின்னா குதிரை மாதிரி ஓடுற ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது. அது ஒரு செடி. அது மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேவையான சில மருந்துகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, மெயின் மருந்து ஒன்று இருக்கும், அதில் கலவைகள் ஒரு 5-6 மருந்துகள் இருக்கும். ஓகே, இப்போ அந்த மருந்துகளை தான் நீங்கள் தயார் பண்ணி இப்போ வந்து
அலோபதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சியூல் வடிவத்திலையோ இல்லை மாத்திரை வடிவத்திலையோ கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை எப்படி கொடுப்பீங்க? அப்படி தான் கொடுக்குறோம். நான் கேப்சல் வடிவம் கொடுக்குறோம், மாத்திரைகள் வடிவத்துலையும் கொடுக்குறோம், சரி, சிறப்பும் கொடுக்குறோம். ஓஹோ. இந்த செமி சாலிடாக சிலலாம் இந்த லேஹியம்னு சொல்லுவாங்களா, அது செமி சாலிடாக கொடுக்குறப்போ அது ஜென்ரல் ஹெல்த் டானிக் சவன் ப்ரஷ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து செமி சாலிடாக வரும். இப்போ ஒரு அசோக மர பட்டை இருக்குது, அதை நல்லா பவுடர் பண்ணி சிறப்பாக செய்கிறப்போ அந்த இரகுலர் மென்சஸ் ரெகுலர் ஆகிடும். ஓகே. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு செடிக்கும் ஒரு தன்மை இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நான் பார்க்குறது வந்து இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா உடல் பருமனை வச்சு நிறைய கமர்ஷியலாக வந்துட்டு நிறைய வேலைகள்லாம் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. மக்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற சதையை எடுத்துடுறேன், இல்லை வந்து உங்களுக்கு நான் கொடுத்த ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிட்டோம்னா உடனே சரியாக போயிடும், வெயிட் குறைஞ்சிரும், வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னே வந்து வருது. இப்போ சித்த மருத்துவத்தில் உடல் பருமனை குறைப்பதற்கு நீங்கள் என்ன விதமான வந்து நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? நான் இப்போ சித்த மருத்துவத்துக்கு இந்த வெயிட் குறைக்கிறதுக்குன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மருத்துவத்தில் நான் முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துக்குவேன். ஜென்ரல் ஹெல்த் அதை பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்காங்கன்னு சொன்னால் சித்தாவில் கொள்ளு, சீரகம், ஜாதிக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் கலந்து கிட்டத்தட்ட 9 மெடிசன்ஸ், மிளகு இதெல்லாம் கலந்து அந்த 9 மெடிசன்ஸ் கலந்து ஒரு கேப்சலாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா வெயிட் குறைச்சிடுவாங்க. அது பேர் நாங்கள் இப்போ ஸ்லிம் கேப்சல்னு வச்சுருக்குறோம். அது பேர் சதை அடைப்பு எடுக்கிறது. சதை அடைப்பெல்லாம் எடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கருக்குழாய்கள் அடைப்பு கூட எடுக்கும். அதை வெயிட் குறைகிறதுலாம் அந்த அடைப்பு கூட அதை எடுக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு உடல் பருமன் அப்படிங்கிறத தவிர சித்த மருத்துவத்தில் பொதுவாக வரக்கூடிய வியாதிகள் இந்திய நாட்டில் நம்மளுக்கு நம்ம மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான வியாதிகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூட்டு வலி, இந்த மூச்சு விடுற பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் உண்டா? அருமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மூட்டு வலி சொல்கிறீங்க, அதை விட ஜாஸ்தி என்ன தெரியுங்களா, சக்கரை வியாதி. இப்போ அடுத்து அது தனியாக தனியாக ஒரு இந்த மூட்டு வலிக்கு சித்தாவில் இருக்கிற தைலங்கள் மாதிரி வேறு எந்த மருத்துவத்திலையுமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நான் அந்த துறையை சார்ந்ததுக்காக சொல்லலை. பல நவீன அலோபதி மருத்துவர்கள் என்கிட்ட வந்து இந்த மூட்டு வலிக்கு மருத்துவம் செய்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க லைனில் அந்த ஸ்டீராய்ட்ஸ் தான் இருக்குன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. ஸோ இந்த தைலங்கள் க்ஷீரபால தைலம், பிண்ட தைலம், ஆமவாத தைலம், இப்படி வாத நாராயண தைலம், வாத கேசரி தைலம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கு மேலே தைலங்கள். நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து செடிகளுடைய பேர், செடிகள் பேர், அதில் இருந்து எடுக்கிற தைலம். அந்த தைலங்களை நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டு ஒரு 10 2 மூடி அது மாதிரி ஒரு 10 முடிகள் போட்டு நல்லா ஹீட் பண்ணோம்னா மசாஜ் பண்ண மூட்டு வலி போயிடும். இதுதான் நம்ம கோட்டைக்கல்ல கூட செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறது ஆயுர்வேதம். இது சித்தாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆயுர்வேதத்தை விட. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு மந்திரத்தில் மாங்காய் மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆனால் இதெல்லாம் செய்கிற யோகராஜ் கூகுள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் பெயினுக்கு, அது மூட்டு வலிக்கு. அது என்னென்னா எல்லாரும் கண்ணை மூடிக்கின்னு போய் கடையில் போய் யோகராஜ் கூகுளுக்கு கொடுங்க அப்படின்னு சாப்பிட முடியாது. அவங்க ஹைட்டு, வெயிட்டு, வயசு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கா, அது இப்போ தேவை. ஏன்னா இப்போ உணவு நிறைய கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இதை முதல்ல செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கணும். இப்போ காலம் மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்தில் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறாங்க. நிறைய பேர் வந்து மேல் நாட்டு நாகரிகத்தை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்படுற உணவு வகைகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இளைஞர்கள் பட்டாளம் தான் மோஸ்ட்லி. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 50-60 வயசில் இருக்கிறவங்களும் இப்போ அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது வேறு கதை. ஆனாலும் நம்ம வந்து அப்படி சாப்பிட்றவங்களுக்கு விதமாக ஒரு நாளைக்கு ஒரு புது நோயாக ஒன்று வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இதனால் வரக்கூடிய வியாதிகள் என்ன விதமான பேஷண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து பெரும்பாலாக என்ன விதமான பேஷண்ட்ஸ் வராங்க உங்களுக்கு? பெரும்பான்மையான பேஷண்ட்ஸுக்கு பிரச்சனையே வந்து உணவு தான். எத்தனை ஹோட்டல்ஸ் வருதோ அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் வரும். உண்மை தான். ஏன்னா அஜினமோட்டோ கலந்துடுவாங்க. அது வந்து ருசிக்கிற தன்மையை தூண்டும். ஒரு தோசை சாப்பிடணும் நினைக்கிறவங்க 3 தோசை சாப்பிட்டுடுவாங்க. அப்போ அவங்க எடை போட்டுடுவாங்க. அஜினமோட்டோ வந்து அதிகம் சேர புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது.
சில 2 நிமிஷம் ஃபுட்டெல்லாம் இருக்குது. அதில் போடுற சோடியம் குளுக்கோனேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகிறதுனால ஈஸியாக எது முடியுதோ அதை செய்துடுறாங்க. அவங்களுக்கு 2 பொறுப்பாயிடுச்சு, வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். அதனால் என்ன ஆகும், அதே நேரத்தில் நம்ம நாட்டு பெண்களுக்கு ஹீமோகுளோபின் ரத்தத்தில் ரொம்ப குறைவு, டயர்ட்னஸ், இன்னும் நிறைய வேலை செய்யணுமே, ஈஸியாக எது முடியுதோ அதை செஞ்சிடலாம். ஆனால் அதனால் அவங்களுக்கு பின் விளைவுகள் வர நோய்கள் தன்மை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் உணவு ஒவ்வொரு வேலையும் கொஞ்சமானாலும் சரி, சாம்பார் ரசம் அந்த மாதிரியே இருந்தால் கூட சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷ்ஷாக மதியம் நைட்டு இரவு சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா பல நோய்களில் இருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ எளிமையான உணவு அப்படி நீங்கள் சாம்பார் ரசம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு பொருத்தமான ஒரு உணவு ஒரு இளைஞனுக்கு, ஒரு பெண்ணுக்கு, இளம் பெண்ணுக்கு என்னவா இருக்கணும், என்னென்னலாம் இருக்கணும்? இப்போ நான் சாம்பார் சொன்னேன். கீரை டெய்லி ஒரு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, எதுவுமே இல்லைன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ அயன் இருக்குது, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணிடும். முருங்கைக்காய், அதே மாதிரி முருங்கை பூ சாப்பிட்டா ஹார்மோன்ஸ் நல்லா பேலன்ஸ் இல்லாமல் மெயின்டைன் ஆகும். ஜென்ஸு லேடிஸ் 2 பேருக்குமே முருங்கைப்பூ நல்லா கொதிக்கிற பாலில் இல்லைனா நெய்யில், மெலிசாக இருந்தாங்கன்னா நெய்யில் போட்டு வதக்கி சாப்பிட்டாங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் நார்மலாக வந்துடும். அவ்வளோ இருக்கிறதுல. இது இல்லாமல் டெய்லி முட்டை, கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. எக்கு வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி ஆகிடுச்சு. முன்ன தான் அது வெஜ்ஜு, முன்ன தான் அது நான்வெஜ், இப்போ அது வெஜிடேரியன். எக்கு வந்து வெஜ் ஆகி 50 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் அது ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாம், டெய்லி ஒரு எக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஒருத்தர் லைனில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர்கிட்ட. ஹலோ வணக்கம். வணக்கம், பேசுங்க டாக்டர்கிட்ட. பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலியில் அமர் பேசுகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் டாக்டர். இப்போ சித்தா மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அது நல்லா உடம்புல ஊறின உடனே அது ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர், எப்படின்னு. இப்போது விளக்கம், இது வந்து இப்போ டெம்பரேச்சர் இருக்குது, ஜுரம் வந்தது 104 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னா அதுக்கு நாம் வந்து சித்தாவில் கொஞ்சம் மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தோம்னா 1 or 2 டேஸில் குறைஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் வெயிட் குறையணும், சுகர் இருக்குது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சுகரில் HbA1c 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 5 6 தான் இருக்கணும். 3 மாதம் மருந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே 5.5 அப்படி வந்துடுவீங்க. ஆமாம், அது ஒரே நாளில் வந்து நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி வெயிட்டு கூட வந்து ஒரு 3 months வெயிட் பார்த்தா இப்போ 70 இருக்கிறாங்கன்னா 3 months நான் சித்தா மெடிசன் கொடுக்குறேன், அப்போ அவங்க 64 65 வந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த ஃபீவர் டெம்பரேச்சர் இருக்கிறதெல்லாம் ஒரு 2-3 டேஸில் நம்ம குறைச்சிடணும். அன்பேரபிள் பெயின்னா அது உடனே குறைச்சாகணும். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக எடுத்து சரியாக்கிக்கணும். ஓகே டாக்டர். ஏன்னா எங்க அம்மாவுக்கு சுகர் இருந்தது, அப்போ என்ன சொன்னாங்க, டாக்டர் ஒருத்தர் சித்தால போய் பாருங்க அப்படின்னாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வேலை செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கட் ஆகிடுச்சா நடுவில்? சரி, ஏதோ பேசிகிட்டே இருந்தார் அவர், அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு அந்த சப்ஜெக்டே நம்ம இப்போ எடுத்து பேசலாம். இன்னொருத்தர் லைனில் இருக்காரா? சரி. இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இந்த லாஸ்ட்டு 20 வருஷங்களில் 20-25 வருஷங்களில் வந்துட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் இது பணக்காரர்கள் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துட்டு உலக அளவில் நம்ம நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கு. அதை வந்து ரொம்ப நம்ம வந்து வருத்தத்தோடு தான் வந்து நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. பட் இருந்தாலும் இந்தியாவில் இவ்வளோ வேகமாக அது வந்து வளர்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு டாக்டரா? முதல் விஷயம் மென்டலி மன உளைச்சல், 2வது விஷயம் எக்ஸசைஸ் இல்லை. என்ன டாக்டர், நீங்கள் வந்து மன உளைச்சல் வந்து இருந்தால் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்டிப்பாக வரும். என் ப்ராக்டிஸில் என் பேஷண்ட்ஸ்க்கு வந்திருக்குது. நல்லா இருந்தாங்க, வீட்டில் ஒரே பிரச்சனை, மன உளைச்சல், ரொம்ப மயக்கமாக இருதுன்னு பார்த்தா சுகர் வந்திருக்கு 3 மாதத்து 2 மாதத்துக்குள்ளே. மன உளைச்சல்னால சுகர் அதிகமாகிடும். இது புதுசாக இருக்குது, உண்மையான விஷயம். இப்போ ஒரு சுகர் வந்து வரப்போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்க மன உளைச்சலில் ரொம்ப வருத்தப்பட்டுக்கினே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு 1 year கழிச்சு வரப்போகிறது 1 மாதத்தில் வந்துடும். ஓ, அது ஸோ மன உளைச்சலை தாண்டி நம்ம எக்ஸசைஸ். ஏன்னா முன்ன எல்லாருக்கும் வேலை இருந்தது, எல்லாமே வந்து எழுந்து போய் வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, இப்போ உட்கார வேலை ஆகிடுச்சு. ஐடி ஃபீல்டு ஃபுல்லாக உட்கார வேலை ஆகிடுச்சு. வீட்லேயும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்களும் நிறைய சீரியலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த கேப்பில் போய் சமையல் செய்கிறாங்க. அது என்னென்ன விதவிதமாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால் டிவிக்கு அடிக்ட் ஆன லேடிஸ் நிறைய பேர் என்கிட்டயே என் பேஷண்ட்ஸே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய
வீட்டுக்கு இந்த மாதிரி செய்யணும், ஆம்பளை பசங்கன்னா கருணக்கிழங்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி கருணக்கிழங்கு வச்சா அவனுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வலுவாக இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வேர்க்கடலை, வெல்லம், எள்ளு கலந்த உருண்டைகள் இதெல்லாம் விற்பாங்க. இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு 2 வாட்டின்னு சொல்லி பார்த்து விற்பாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் செய்கிறவங்களே இல்லை. எல்லாமே வந்து 2 மினிட்ஸ் ஃபுட்டு அது இதுன்னு ரெகுலராக இது போயிட்டாங்க. ஆனால் அதில் வந்து அஜினமோட்டா இருக்குது, சோடியம் குளுக்கோனேட் இருக்குது. இதெல்லாம் வந்து உடம்பை பெருக்க வச்சிடும். உடல் பெருக்க சீக்கிரம் வர்றது சுகர். அதுக்கு செக் பண்ணிக்கிறதும் சரியாக இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த HbA1cன்றது ஒரு வரம் மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு. அது எவ்வளோ இருக்குது, வித்தின் 6க்குள்ளே இருக்கணும். அது 9, 10 அப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க உடம்பு பாதிக்கலை, அவங்களுக்கு பேசுகிறது செய்கிறது பாதிக்கலைன்னு உள்ள உறுப்புகள் பாதிக்குது, அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதே மாதிரி அதனோடு சேர்த்து கொலஸ்ட்ரால் கூடிடும், பிபியும் வந்துட்டால் இவங்க நடந்துக்கிட்டே திடீர்னு வந்துட்டாங்க, ப்ராப்ளம் ஆகிட்டாங்க, ஏதோ ஆகிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ இதனால தான். இவங்களே 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு HbA1c எவ்வளோ, கொலஸ்ட்ரால் எவ்வளோ, பிபி எவ்வளோ, அதில் வந்து ஹீமோக்ளோபின் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஏதாவது யூரியா கிரியேட்டின் ஏதாவது இருக்குதா, இதை வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 2 வாட்டி பண்ணாங்கன்னா கூட இந்த மாதிரி திடீர் டெத்தை நம்ம தவிர்க்கலாம். அது இவங்க நம்ம ஜனங்களுக்கு எப்படின்னா உடம்பு பாதித்த மேலோட்டமாக பாதித்தா மட்டும்தான் அது நோயின்னு நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள உறுப்புகள் பாதிக்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேனுது. இன்சுலின் வந்து ஆகலைன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேனுது. நான் சுகர் இருந்தாலும் என்ன ஒன்றும் பாதிக்கலை, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டி எனக்கு அப்போ சுகர் இருந்தது, இப்போ நான் நல்லா ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. எப்போவுமே அவங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நல்ல மாதிரியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அவங்க அந்த மாதிரி நல்லா இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு என் உடம்புல என்ன விதமான சிம்டம்ஸ் இருக்கும்? உடம்புல எந்த பகுதியிலும் அரிப்பு, நமைச்சல் அதிகம் இருக்கும், டயர்ட்னஸ் வந்துடும், தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், அடிக்கடி யூரின் போவாங்க, பசி அதிகமாக இருக்கும், பசி அதிகமாகும். இதுதான் இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் நமக்கே தெரியும், நம்ம இத்தனை நாள் அந்த மாதிரி இல்லையே, இப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஜெனட்டிக் பார்ட்ஸில் வந்து இச்சிங்னஸ் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறி வந்தப்போ ஒரு கன்சல்டேஷன் போனோம்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான், அது ஒன்றும் காஸ்ட்லி கூட கிடையாது. அதுலேயே அவங்க காலையில் ஃபாஸ்டிங் எவ்வளோ, சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ இருக்குது, இந்த டோட்டலாக அந்த HbA1cன்றது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் தெரியும். 3 மாதமாக நம்ம பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குன்றது அது கண்டுபிடிச்சிடும். அது ஒரு வரம் மாதிரி. அது முன்னெல்லாம் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னெல்லாம் கிடையாது அது. ஸோ அந்த டெஸ்ட்டு பண்ணிட்டாலும் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை அதில் கொலஸ்ட்ரால் எடுத்தோம்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு ECG எடுத்து பார்த்துக்கலாம். ஒன்றுமே இது காஸ்ட்லியே கிடையாது, இது சிம்பிளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத்திரைகள் அந்தந்த டாக்டருக்கு அதற்கு வேண்டியது மாத்திரைகளை எழுதி கொடுத்துடுவாங்க. அது செக் பண்ணுறது தான் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அவங்களே சொல்லிடுவாங்க. நிறைய பேர்கிட்ட அது கூட இல்லை, சுகர் வந்துடுச்சு போயிடுச்சு இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஒரு ஒருத்தர் லைனில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சரிங்க மேம். இப்போ இது தொடர்பான இந்த டயபெட்டிஸ் வந்துட்டா இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து சொன்னீங்க. முதல்ல வந்து தனக்கு தெரியணும் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு அவேர்னஸ் வந்து அதே தான். இப்போ இது வந்துருச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய மருந்து நீங்கள் கொடுப்பீங்க, மாத்திரை கொடுப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, என்னென்னலாம் சாப்பிடலாம்? சாதாரணமாக ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த டீயில் கூட அந்த சுகர் மாத்திரைலாம் போடுறாங்க. அது நல்லதே கிடையாது, அது வேறு ஒரு நோய்களை கொடுத்துரும். ஸோ அதை போடாமல் வெறும் மில்கில் டிகாஷன் போட்டு குடிச்சிக்கலாம். நீர் மோர் நிறைய குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு நீர் மோர் பெஸ்ட்டு மருந்து. நீர் மோர் நம்ம நார்மல் மோர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கு. அது வாழைத்தண்டு வாரத்துக்கு 2 வாட்டி. வாழைத்தண்டு வந்து சிறுநீரகத்தில் ஸ்டோன் வராமல் பார்த்துக்கும். ஏன்னா கிட்னி பேஷண்ட்டுகளுக்கு அது சுகர் பேஷண்ட்டுக்கு அது வரது அதிகம். அதனால் அந்த வாரத்துக்கு 2 முறை வாழைத்தண்டு. வெயிட்டும் குறையும், வெயிட்டும் ஏறாமல் பார்த்துக்கும். 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடந்தாங்கன்னா போதும். அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. முன்னெல்லாம் 1 மணி நேரம் நடந்தால் வெயிட் குறையும், ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சமீப ஆய்வு கட்டுரைகள் தான் சொல்லியிருக்கிறது என்னென்னா கேன்சர் வருது தடுக்குது. ஓகே, கேன்சர் வருது தடுக்குது வாக்கிங். ஓ, இப்போ ஒரு ஒருத்தர் லைனில் இருக்காரு, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க லைனில் இருக்கீங்க. வணக்கம் சார், என் பேர் சிங்காரம், திருவட்டூர்லேருந்து பேசுகிறேன். பேசுங்க சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள் சிங்காரம்.
எனக்கு வந்து 70 வயசு ஆகுது மேடம். ம் பார்வை வந்து ஒரு 55 வயசுல இருந்து குறைஞ்சிக்கினே வந்தது. ம் இப்ப 2 கண்ணுடைய விஷனும் சுத்தமா தெரியல. ஏதோ ரூபா நோட்டை பார்க்க தெரியல, மேடு பள்ளம் தெரியல, ம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ம் டாக்டர் கிட்ட வந்து ஆப்தால் டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். இதுக்கு வந்து தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம் அது எனக்கு சரியான தீர்வு இது வரைக்கும் கிடைக்கல. நீங்க சொல்லுங்க, சித்தாவில் இருந்ததுன்னா நான் ஃபாலோ பண்றேன். இப்போ நீங்கள் கண் டாக்டர்கிட்ட 55 வயசுல இருந்தால் பார்த்தீங்களா? அப்படி பார்த்துக்கின்னு வந்தவங்கலாம் கொஞ்சம் நிறைய நார்மலாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகிறப்ப தான் அவங்களால செய்ய முடியாதுன்ற ஸ்டேஜ் இல்ல வந்துடும். இல்ல, நான் பிகினிங்ல இருந்து நல்லா வண்டி எல்லாம் ஓட்டும் போது நான் பார்த்திருக்கேன். ம் அவன் சங்கர நேத்தரால போய் பார்த்தேன். அப்பல இருந்தே சொல்றாங்க ம் எனக்கு இதுக்கு தீர்வு இல்லைன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் ஸ்கூட்டர் ஓட்டினேன், கார் ஓட்டினேன், எல்லாமே செய்திருந்தேன். ம் அவங்க தீர்வு இல்லைன்னு சொன்ன பிறகு நான் வண்டிலாம் ஓட்டி இருக்கிறேன். 60 வயசு வரைக்கும் வண்டி எல்லாம் ஓட்டி இருக்கேன் நானு. ம் இப்ப 10 ஆண்டுகளா என்னால எதுவுமே செய்ய முடியல. அதாவது வழி கூட சரியா நடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கல்ல இருக்கு. சுகர் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால்? இல்ல மேடம், எனக்கு சுகர் இல்ல. ஆ கொஞ்சம் பிபி மட்டும் இருக்குனாங்க. அது கொஞ்சம் இப்பதான் ஒரு வாரமா மாத்திரை எடுத்துங்கிறேன் நான். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா இந்த கண் பார்வை சம்மந்தமா? இல்ல, எங்களுக்கு பேரண்ட் எங்க அம்மாவுக்கு எல்லாம் 95 வயசுல தான் இறந்தாங்க. நல்லா இருந்தது கண்ணு. அப்பா வந்து இடையில ஒரு 50 வயசுல இறந்துட்டாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. சரி, நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா நிறைய சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வைக்கு மிக நல்லது. அதில் வைட்டமின் சி இருக்குது. கண் பார்வை குளிர்ச்சி ஆகும், கண்களுக்கு குளிர்ச்சி அது. ஸோ அதை வந்து ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி சாப்பிடுங்க. ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும், எனக்கு ஒரே ஒரு நேம் மட்டும் தெரியும், அது மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து இந்த பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அதுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அது என்னன்னு எனக்கு விளக்கம் தெரியல. அது பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தது. அது மொத்த விளக்கமும் படிச்சு நம்ம சொல்லலாம். நீங்க இது இந்த நிகழ்ச்சி ஆன பிறகு ஒரு மொத்த விளக்கமும் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்றேன். நான் சரி மேடம், நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். பேசிக்கிறேன். நன்றி. இன்னொருத்தருக்கு காலர் இருக்காங்களா? ஓகே. இப்போ இந்த டயபெட்டிஸில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த கண்ணு பார்வைகள், இதை தவிர டயபெட்டிஸில் வந்தால் வேறு என்ன பிரச்சனைகள்லாம் வரும்? மூட்டு வலி வரும், நியூரோபதி அது வரும். அதுவும் கேர்லெஸ்ஸாக டயபெட்டிஸ் ஏறினா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும். சில பேர் கண் பார்வை பாதிக்கும். எல்லாமே நம்ம ஒரு அவேர்னஸ், மெடிக்கல் அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. டயபெட்டிஸோடையே கடவுள் நம்மளுக்கு 90 வயசு கொடுத்தாலும் 100 வயசு கொடுத்தாலும் அதோட வாழலாம். உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா, நானே ஒரு 38 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா எங்கள் மதருக்கு இருந்தது. அவங்க மருத்துவர்கள், எங்கள் அம்மா, என் மதரும் ஃபாதரும் டாக்டர் ஆஞ்சநேயலு, டாக்டர் சுப்ரத்னம்ன்றவங்க பெரிய மருத்துவர்கள். எனக்கு மருத்துவ அறிவெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதோடு சேர்ந்து சுகரும் கொடுத்துட்டாங்க. அந்த அருகெல்லாம் எடுத்துக்கிறதுனால இதையும் வச்சுக்கிட்டு தான் நான் அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பேஷண்ட்டும் பார்த்துட்டு இருக்கேன், நடந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டயட் என்ன லிமிட் கண்ட்ரோல் இருக்குது. யார் நிறைய பேஷண்ட்டுங்கெல்லாம் என்கிட்ட சந்தோஷமாக அவங்க குறை தீர்ந்துன்னு நிறைய ஸ்வீட் கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்கள் ஸ்டாஃப் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அந்த வில் பவர் நம்ம மனசில் வாய் கட்டுப்பாடு, மன உறுதி வச்சுக்கிட்டோம்னா 90 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துன்னு போயின்னு இருக்கலாம். அருமையாக அழகாக சொன்னீங்க மேம். அது வந்து அந்த வாய் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள். அது நம்ம இந்த டயபெட்டிஸில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே வந்துட்டு இது ரெண்டுமே இருக்கணும். ஆனால் நான் வர்றப்ப வழியில் கூட பார்த்தேன், ஒரு சின்ன தள்ளு வண்டி, அதில் 10 பேர் தான் நிற்கலாம், அதில் 30 பேர் நின்றுட்டு சாப்பிட்ருக்காங்க. நின்றுக்கிட்டு வீட்டில் அவங்க வைஃபுங்களை என்ன சமைச்சு தராங்க, இவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் வெளியில் சாப்பிட்றாங்க. முன்ன என் சின்ன வயசு காலத்துலலாம் நான் இப்படி பார்த்ததில்லை. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த காலகட்டம் பார்க்குறப்போ. எப்பாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு போகிறதுக்கே எல்லாரும் வீட்டு லேடிஸும் திட்டுவாங்க. இப்போ 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர், அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க, கியூவில் நின்று சாப்பிட்றவங்க, கியூவில் நின்று இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம உடல் நலத்துக்கு பாதிப்புன்றது முதல். அதுதான் எப்போ நம்ம வீட்டு சாப்பாடு மறக்கிறோமோ, வெளி சாப்பாடு மேலே ஆதாரப்படுறோமோ, நம்ம உடல் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருந்து போயிடுது. உண்மை நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இப்போ வந்து இது இந்த டயபெட்டிஸ் தொடர்பாகவே வந்துட்டு இன்னும் சில வியாதிகள், இப்போ நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் வந்துட்டு டயபெட்டிஸ் வந்தால் கிட்னி ப்ராப்ளம் வரணும்? இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி, டயபெட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அது தண்ணி குடிக்க மாட்டாங்க.
தண்ணி இல்லாமல் ஆக 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 ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறப்போ ஒரு எப்படியும் ஒருத்தர் வந்து நார்மலாகவே மினிமம் 2.5-3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கும். ஒரு நாளுக்கு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்காத பேஷண்ட்டே நான் பார்த்துருக்கேன். காலையில் தண்ணி குடித்தம்மா, தண்ணி தாகமே வரல அப்படின்னு அது பெருமையாக வேறு அவர் சொல்கிறார். அவர் வரலைனாலும் சும்மாவே குடிங்க ஒரு மணி நேரத்துக்கு. தண்ணி தாகம் வரலன்றதே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லை, அவருக்கு மனதளவில் தண்ணி குடிக்கணுன்ற எண்ணமே இல்லை. நம்ம தண்ணி தாகத்தை விட அவர் சம்பாதிக்கிறார் இல்லை வேலை, அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த நேரத்தை கூட வந்துட்டு மிச்சப்படுத்தணும். அந்த நேரத்தில் வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வரும். ஏன்னா மனிதர்கள் வந்து எல்லாரும் பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஹெல்த்து பின்னாடி ஓடுறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள் மேம். அது இப்போது நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு நேர்களே டாக்டர் சொன்னாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அதனால் நம்ம வந்து நிச்சயமாக நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லா வளர்ந்தவங்க தான். ஆனாலும் வந்து சில சமயத்தில் இந்த சென்னை தமிழில் சொல்லுவாங்க தெனாவட்டாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தெனாவட்டாக சில சமயத்தில் நம்ம விட்டுறது உண்டு. அதை வந்துட்டு தயவு செய்து நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும். இப்போது இது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட இருப்பாங்க. அந்த செய்கிற அவங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் தருவாங்க தவிர அவங்க ஹெல்த்தை கவனிக்க மாட்டாங்க. உண்மை உண்மை உண்மை. நல்லா படித்தவங்க நல்ல விவரம், ஆனால் மெடிக்கல் அவேர்னஸ் இருக்காது. அதனாலேயே அவங்க இறந்து போகிற சூழல் ஏற்படுது. அவங்கள ஹெல்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களும் ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழலாம். நான் பார்த்த சில அரசியல் தலைவர்களும் பார்த்துருக்கேன், சில தொழிலதிபர்களும் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக தொழில் எப்படி முன்னேற்றது, இவங்க கவனம் ஃபுல்லாக அரசியலில் நம்ம வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படி கரெக்டாக இருக்கிறது அப்படின்றப்ப ஹெல்த்தை எழுந்துடுறாங்க. நிகழ்ச்சியோட ஒரு பாதி முடிஞ்சது, இன்னொரு பாதிக்குள்ளே நம்ம நுழையிற நேரத்தில் டாக்டர்கிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் டாக்டர்ஸ் இருந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க எல்லாருக்கும், அதை வந்து உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ண முடியுது? நான் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் 38 வருஷம் சுகரோடு இருந்து உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வந்து தாம்பரத்துலேருந்து வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் படுத்துக்கிட்டு என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க, வேணுமன்னா நான் ஃபோனில் இன்னும் இது கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, டாக்டர்ஸ் பெரும்பாலும் அது எந்த துறை டாக்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான ஒரு இதுவே இருக்குது. ஒரு பேருக்கு டாக்டர்ஸ் ஆர் த ஒஸ்ட் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பணியில், ஆனால் அது எனக்கு கொஞ்சம் அப்பா அம்மா மருத்துவர்களாக இருந்து அவங்க பணி பல்வாலேயே அவங்களும் கொஞ்சம் சீக்கிரம் இறந்துட்டாங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நான் என் மெடிசன்ஸு, என்னுடைய டயட்டு, என்னுடைய நேரம், ரெஸ்ட்டு, வாக்கிங் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணேன். ஓகே, இப்போ ஒரு லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எங்கள் பாப்பாவுக்கு வந்து 15 வயசு ஆகுது. வயிறு இதுன்றாங்க, ரெகுலர் பீரியடு சரியா ஆக மாட்டேங்குது மேடம். ஆனால் வயிறு வலிக்குது, வெள்ளப்படுது அப்படின்றாங்க மேடம். அது 15 வயசுக்கெல்லாம் ரெகுலர் பீரியட் ஆகணும்னு கிடையாதுமா. 18 வயசுக்கு மேலே தான் ரெகுலர் பீரியட் ஆகும். ஏன்னா இந்த காலத்தில் வயசுக்கு சீக்கிரம் வந்துடுறாங்க. சாதாரணமாக அந்த காலத்திலலாம் 16-17 தான் வருவாங்க. ஸோ இந்த 15 பீரியடில் நீங்கள் ரெகுலர் பீரியட் ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. நல்ல சத்தான உணவு கொடுங்க. சித்தாவில் சாவன் பிராஷன் ஒரு மருந்து இருக்குது, அது எல்லா கம்பெனிலும் கிடைக்கும். அதை கொடுத்தோம்னா அந்த வயிற்று வலி வராது. அதில் நெல்லிக்காயெல்லாம் கலந்துருக்கு. மாத்திரை இல்லைம்மா, அது ஒரு களிம்பு, ஒரு இது மாதிரி ஒரு லேகியம். சாவன் ப்ராஷ் அப்படின்னு கேட்டால் யாருக்குனாலும் அது யார் வேணாலும் சாப்பிட்லாம். சர்க்கரை இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. அது லோக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு கூட நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு போய் வாங்கிக்கிங்க கடையில். அந்த குழந்தைக்கு நீங்கள் அதை 2 வேளைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்று வலி வராது. ஏன்னா அதில் நெல்லிக்காய் முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசு வளர்கிற வயசில் இருக்கிற பசங்களாம் நல்லா வளருவாங்க. இந்த ரெகுலர் மென்சஸ் மட்டும் நீங்கள் இப்போ அது வரணும்னு மாத்திரை, ஹார்மோன் மாத்திரை அது இது கொடுத்துடாதீங்க. 18 இயர்ஸ் ஆன பிறகு தான் அந்த பெல்விக் போனெல்லாம் வளர்ந்து ரெகுலர் மென்சஸ் வரும். இப்போ அது வரட்டும், இரகுலராக 3 மாதத்துக்கு வரட்டும், 4 மாதத்துக்கு, அதனால் ஒன்றும் உயிருக்கு பாதிப்பு கிடையாது. வயிறு வலிக்குது, அதுக்கு தான் அந்த மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு கேளுங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிங்க. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம், என்ன மருந்துன்னு. அம்மா நீ இப்போ நான் சொன்னதை வச்சு போய் மருந்து கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கம்மா. நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணணும். சித்த மருந்துமா, அது சித்தா டாக்டர் கிட்டம்மா. ஓகே மேடம். ஒரு சித்தா டாக்டர் கிட்ட போய் சொல்லுங்க, இது இந்த மருந்து அவரும் எழுதி கொடுப்பாரு. ஓகே, தேங்க்யூ மேடம். நல்லது. சரி, நன்றிம்மா, நன்றி. ஓகே, இப்போ வந்து இந்த
டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் அதுலேயே எனக்கு கொஞ்சம் நிறைய ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. டயபெட்டிஸோடைய ட்வின் சன் அப்படின்ற மாதிரி இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் ப்ராப்ளமுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது? இன்னொன்று சொல்லப்போனால் நாங்கள் டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கே மருந்து கொடுப்போம். சித்தாவில் டயபெட்டிஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வராமல் பார்த்துக்குவோம். அதுக்கும் மேலே வரத்துக்கு பேஷண்ட்டு சரியாக கோஆப்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். இதில் ஆயுர்வேதத்தில் நிசா ஆம்லான்னு இருக்குது. நிசான்னா மஞ்சள், ஆம்லானா நெல்லி. ஸோ இது ரெண்டுத்தையும் கலந்து மாத்திரை. வில்வமில் மாத்திரைங்க இருக்குது சித்தாவில். இதெல்லாம் கொடுத்தோம்னா சீந்தில் ரொம்ப நல்லா, அந்த மாதிரி சீந்தில் மாதிரி ஒரு நல்ல மருந்து எதுவுமே சொல்ல முடியாது. அந்த சீந்தில், இந்த வில்வம், இந்த நிசாம்லாம் சொன்னால் சுகர் கண்ட்ரோலாக வந்துடும். நிறையா நம்ம அலோபதிக் மாத்திரை சாப்பிட்றத குறைக்கலாம். ஆனால் எடுத்த உடனே சித்தாவுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சித்தாவிலேயே நம்ம நாள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். மகா ஏலாதி குளிகைன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா குறையும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டயட்டு எப்படி சாப்பிட்ணும், காலையில் என்ன சாப்பிட்ணும், எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது சாப்பிடக்கூடாது. அதுவும் இப்போ என்ன டாக்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா பாதி சாப்பாடு இப்போ யாரும் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்களே? இல்லை, அந்த காலத்தில் செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்ததுங்க. அதில் பொரிச்சு வறுத்து எண்ணெய் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த எண்ணெய் சாப்பிட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ ரீஃபைண்ட் ஆயில்னு வந்துடுச்சு, எல்லாமே கெமிக்கல் ஆகிடுது. பழைய காலத்தில் களத்து மேட்டில் இருந்து அரிசி வந்தது, அது பாலிஷ் போடாமல் அப்படியே பச்சரிசி புழுங்கலரிசியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மாடெல்லாம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்காமல் பால் கொடுத்தது. மாடு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்காமல் பால் கொடுத்தது. நல்ல பால், தாய்ப்பாலுக்கு அடுத்தது மாட்டுப்பால். இன்றைக்கி மாட்டுப்பால் ஹார்மோன் பால் ஆகிடுச்சு. நானே என் பேஷண்ட்ஸுக்கு 50% மில்க்கு 50% வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். ஏன்னா அந்த ஹார்மோன் கலந்துருக்கிறதுனால. காய்கறிகள் உரம், பயங்கரமாக உரம் போட்டுட்டாங்க. அதனால் எந்த காய்கறியுமே, பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாது. இப்போ கூட ஏபிசி ட்ரிங்க்னு சாப்பிட்றாங்க, அது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா ஆப்பிள் அது மரத்தில் இருந்து வருது, அது ஒன்றும் பரவாயில்ல. இந்த பீட்ரூட், கேரட் பூமிக்கு அடியில் இருக்குது, அது போடுற உரமெல்லாம் உறிஞ்சிடும். அதை பச்சையாக குடிக்கக்கூடாது, சூப்பாக குடிக்கலாம். இவங்க சொல்கிற ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. ஏபிசி ஜூஸ் எல்லாருக்குமே செட் ஆகாது. அதனால் அந்த உரம் போடுறதுனாலேயே பாதிக்கப்பட்ட பேஷண்ட் ஒருத்தர் மலையாள ஃபீல்டில் நடிகராக இருந்தார். அவருக்கு அந்த உரம் போட்ட அந்த காய்கறியில் பச்சை பச்சையாக சாப்பிட்டதுனால அவருக்கு கேன்சர் வந்துடுச்சு. ரொம்ப அவர் பேர் சொல்லலாம்னா ஜிஷ்ணுன்றது அவர் பேர். அதனால் அந்த எந்த பூமிக்கு அடியில் இருக்கிற காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் பச்சையாக ஜூஸு வசதியாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஏபிசி வசதியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் குடிக்கக்கூடாது. ஆப்பிள் குடிக்கலாம், பீட்ரூட்டும் கேரட்டும் சூப் குடிக்கணும், ஜூஸ் குடிக்கக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த காலத்துலேருந்தே சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதனுடைய அடிப்படை என்ன? இது நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுல மருந்து. ஒரு நிமிஷம், அந்த கால் எங்கேஜ் டோனே வந்துட்டு இருக்குமா? தயவுசெய்து கட் பண்ணுங்கம்மா அது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் டாக்டர். உணவு இப்படி தான் சாப்பிடணும். சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் வாழணும், இப்போ தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு வரைமுறை படுத்தி கொடுத்தாங்க. அதனால் அந்த உணவு மருந்தாகிடுச்சு. ஏதாவது கொஞ்சம் குழந்தைக்கு சளி இருக்கா, அந்த வல்லாரக்கீரையை பிரித்து எடுத்து நல்லா இது பண்ணி சூடு பண்ணி பாலில் போட்டு கலந்து குடிக்க வச்சுடுவாங்க. கற்பூராதி இலையை கொடுத்துடுவாங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்கிறானா ஒரு பையன், பொண்ணு மெலிசாக இருக்கிறது அமுக்குறா கிழங்கு, அதை கொடுத்தா அப்படியே கொஞ்சம் வெயிட் போட்டுடுவான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அதுக்கு மேலே முதல்ல சாப்பிட்ற உணவுலையே மருந்து வரணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சில மூலிகைகள் எடுத்து அவங்களுக்கு உணவில் சேர்த்து கொடுப்பாங்க. அதுதான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறது. இது கொடுக்குறப்ப அது நல்லா இருந்தது. எல்லார் வீட்லேயும் என் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் வல்லாறு இருக்கும், ஒரு பக்கம் கற்பூராதி இருக்கும், இன்னொரு பக்கம் கீழாநெல்லி இருக்கும். கீழாநெல்லியில் ரொம்ப லிவர் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக பாதிக்கணும். ஒரு நல்ல நம்ம ஊரில் மது பிரியர்கள் அதிகமாகிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கீழாநெல்லி சம்மந்தமாக கொடுத்தா அந்த லிவர் டேமேஜ் குறையும். கீழாநெல்லியில் மாத்திரைகள் இருக்குது, சிரப்பு இருக்குது, கேப்சல்ஸும் இருக்குது. இப்போ கீழாநெல்லி நீங்கள் சொன்னதுனால அது தொடர்பான வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த மஞ்சள் காமாலை. இந்த மஞ்சள் காமாலைக்கு அடிப்படையாக என்ன காரணம், அதை எப்படி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் அந்த அவேர்னஸ் கொடுங்களேன். மஞ்சள் காமாலை வர்றப்போ உடல் டயர்ட்னஸ் ஆகிட்டு பாதிக்கும். கண்களெல்லாம் மஞ்சள் ஆகிடும், யூரின் மஞ்சள் ஆகிடும். அது எப்படி அப்போ ஒரு மாற்றம் அவங்களுக்கே புரியும். அவங்க உடம்புல ஒரு
தேங்காய் ஓடு இருக்குல்ல, அதில் யூரின் பிடிச்சி சாதத்தை ராத்திரி போட்டு வச்சோம்னா காலையில் பார்த்தா சாதம் மஞ்சள் ஆகிடும். ஒயிட்டாகவே இருந்தால் ஜாண்டிஸ் இல்லை, மஞ்சள் ஆகிட்டா ஜாண்டிஸ். அதுக்கு இந்த கீழாநெல்லி ரொம்ப நல்லா வேலை செய்யும். பச்சை கீழாநெல்லி இப்படி பண்ணிவிட்டு அதில் வந்து காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த பைத்தம் பருப்பு பச்சரிசி தாளிக்காமல் அதை மட்டும் ஒரு 3 days உணவாக கொடுத்தோம்னா 4வது நாள் பார்த்தோம்னா அந்த ரைஸ் அப்படியே வெள்ளையாகிடும். அது எதுலேயுமே இந்த ஜாண்டிஸுக்கு வந்து எந்த மருத்துவத்துலேயும் மருந்து இல்லை, சித்தாவில் மட்டும்தான் இருக்குது. அதுதான் லீஃபி ஃப்ரூட் மாத்திரை அந்த மாதிரிலாம் கொடுக்கும், அதெல்லாம் கூட கீழாநெல்லி தான். ஸோ எந்த டைரெக்டாக ஜாண்டிஸுக்குன்னு மருந்து அலோபதி மருந்தில் கூட கிடையாது, சித்தாவில் தான் இருக்குது. நானும் என்னுடைய ப்ராக்டிஸில் ஒரு 100 மருந்து 100 அலோபதி மருத்துவத்துக்கு மேலே ஜாண்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு சரியாயிடும். அவங்க பாட்டுக்கு அவங்க ரெகுலர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. சின்ன இந்த யூரினில் டெஸ்ட் பண்ணோம்னா அந்த பிலிருபின் டெஸ்ட்டெல்லாம் தெரியும், ஜாண்டிஸ் எல்லாம் தெரியும். அது முன்ன அது நான் பார்க்குறப்ப வந்த புதுசில் அது இல்லை. அப்போ நான் அப்போ இந்த வேலை தான் செய்வேன். இந்த தேங்காய் ஓடில் அந்த அரிசி 3வது நாள் அவங்களே எடுத்துன்னு வருவாங்க, வெள்ளையாக எடுத்துன்னு வருவாங்க. ஃபஸ்ட்டு டே எல்லோவாக காட்டுவாங்க. அப்புறம் இது வந்த அப்புறம் இதை பண்ணிட்டு சொல்கிறது. இதில் டவுட் இருந்தேன்னா நான் அந்த பழைய டெஸ்ட்டும் பண்ண சொல்லுவேன். ஓகே. இப்போ இந்த சமீப காலங்களில் வந்துட்டு பல வியாதிகள் நம்ம நாட்டில் உலவிக்கிட்டு இருந்தாலும் நிறைய இப்போ வந்து இந்த லிவர் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நோய் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு வந்து காரணங்கள் என்னன்றது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, குடிக்கிறது ஒன்று இருக்குது. அது ஆனால் லிவர் டிசீஸ் இப்போ குடிக்காதவங்களுக்கும் வருது, கண்டிப்பாக வருது. ஏன் வருதுன்றது நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஹோட்டல் சாப்பாடு, குடிக்கிறத விட மோசமான கெமிக்கல்ஸ் அதில் கலக்கிறாங்க. கெடாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ஆர்டிஃபிஷியல் கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் தேவையற்ற அந்த அஜினமோட்டோலாம் சொல்கிறோம்ல, அது கலக்கிறது. இதெல்லாம் செய்கிறப்ப லிவர் ப்ராப்ளம் வந்துடும். அதில் டெஸ்ட்டில் எழுதிடுவாங்க நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். முன்ன ஃபேட்டி லிவர்னால் எல்லாருமே குடிக்கிறவங்கன்னு சொல்லி எனக்கே தெரியும். ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நிறைய பெண்களுக்கு ஃபேட்டி லிவர். ஏம்மா நீங்கள் உனக்கு இந்த பழக்கம் இருக்குதான்னு கேட்குறப்போ நானும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. அப்போ தான் வருது என்னென்ன இந்த ஃபேட்டி லிவர்ஸ் குடிக்காதவங்களுக்குன்றது நான் பார்க்குற காலத்தில் அப்போ தான் வருது. அதனால் நான் அந்த 2-3 பெண்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு, அவங்க ஹோட்டல் சாப்பாடுக்கு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போகிறதுனால ஹோட்டல் சாப்பாடே வாங்கி அதே கட்டின்னு போய் ஆஃபீஸில் சாப்பிட்றாங்க. அதுதான் காரணம்ன்றது அப்புறமா புரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப அதை வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லும் முறைன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதனால் வந்து அதுக்கு உங்களுக்கு தனி நன்றி சொல்லிக்கணும். இப்போது இந்த ஒன்ஸ் அகெயின் நான் திரும்ப இன்னொரு கேள்வி, ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், இருந்தாலும் நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இது வயதில் மூத்தவர்களுக்கான ஒரு கேள்வி. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒன்று, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூட்டு வலி. இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது வயசு ஏற ஏற ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு 20 வயசு பையனுக்கும் மூட்டு வலி வருது, 25-30 வயசு ஆளுக்கும் வருது. இது ஏன் மேடம்? இது வந்து உணவு முறை மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்களும் இருக்குது. பழைய காலத்தில் ஓடி விளையாடு பாப்பான்னு சாயங்காலத்தில் விளையாட துரத்துவாங்க. நான் என்னையே எங்கள் அம்மா கொஞ்சமாவது போய் கிரவுண்டில் ஆடு, வீட்டிலேயே உட்காந்துக்கிறதோட நான் கிரவுண்டில் போய் ஆடுவேன். இப்போ இது கிரிக்கெட் மாதிரி ஒரு ஆட்டம் போடுவாங்களே, அது பேர் என்ன, கில்லி, அது ஆடுவேன் நல்லா. கோலி ஆடுவேன் வெளியில் போயிட்டு. அது வந்து அதுதான் நிறைய லேடிஸ் ஆட மாட்டாங்க, ஜென்ட்ஸ் நிறைய பேர் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஓடி ஆடி ஆடுறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆடுவேன். அந்த ஆட்டம் வந்து ஸ்கூலில் நான் தான் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன். அது அந்த மாதிரி ஆட்டத்துக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. ஸ்கூலில் 6th to 11th வரைக்கும் நான் தான் சாம்பியன். இல்லை, ஓடி விளையாடு பாப்பான்ற கான்செப்ட் போய் ஓடிடி விளையாடு பாப்பான்ற மாதிரி ஆயிடுது. ஓடிடி தான் கரெக்ட். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இல்லை, இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து அப்போ இப்போ யூடியூப் வந்த அப்புறம் இன்னும் மோசமாயிட்டாங்க. சாப்பிட்டுக்கினே இருக்கிறாங்க, சாப்பிட்டுன்னு இப்படியே தான் பார்த்தேன், இப்படியே தான் சாப்பிட்டேன். எப்போ முடிக்க போகிறாங்க நம்மளுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டாலும் தெரியாது, என்ன வச்சோன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு அது அந்த இதுதான் போகுது. அது கொஞ்ச நாள் இந்த மோகம் இருக்க தான் செய்யும். உடம்பு கொஞ்சம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும், மனசு உறுதி வச்சுக்கணும், வாயை கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா உலகத்திலேயே, எங்கள் அப்பா சொல்லுவார், டாக்டர் ஆஞ்சநேயலன்னு, அவர் உலகத்திலேயே பணக்காரங்க யார் தெரியுமான்னுவார். நான் வசதி இருக்கிறவங்கப்பா அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, எந்த நோயும் வராமல் 80-90 வயசானாலும் ஒருத்தர் மேலேயும் ஆதாரப்படாமல் அவங்க வேலை அவங்க செஞ்சுக்கிட்டு போகிறாங்க பார், அவங்க தான் பணக்காரர்கள். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ்
எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள், உங்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கட்டாயம் இந்த விஷயத்தை அவங்க மனசுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு வேண்டி கேட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பல பள்ளிகள் இருக்குது, அந்த பள்ளிகளில் கிரவுண்டே கிடையாது. பள்ளின்னா எங்கள் பள்ளியெல்லாம் பெரிய கிரவுண்ட் இருக்கும், 1 கிலோமீட்டர்லாம் ஓடிருக்கேன் நான். அந்த மாதிரி கிரவுண்டை வச்சு ஸ்கூலில் கூட வந்து இது ப்ளே கிரவுண்டு பெருசாக கிடையாது. அவங்களும் இன்சைடுக்கு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பசங்களை ஸ்கூல்லையும் என்கரேஜ் பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அது இல்லை, ஜாஸ்தி குறைஞ்சி போயிடுச்சு. அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மூட்டு வலியும் வராது அவங்களுக்கு. நல்லா ஓடுறாங்கல்ல, ஏன் மூட்டு வலி வருது? திடீர்னு நடக்க சொன்னால் மூட்டு வலி வருது. இப்போ பீச்சுக்கு நடக்கிறோம், பீச்சில் மணலில் நடந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ், மூட்டு வலி குறையும். ஆனால் பீச்சுக்கு வந்துட்டும் ஷூ போட்டுக்கிட்டு பீச்சு பக்கத்தில் ரோடு மேலே நடக்கிறாங்க பாருங்கள், அது அவங்கள பார்க்குறப்ப தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். போய் சொல்லலாமான்னு கூட நினைப்பேன். அப்புறம் எங்கள் இஷ்டம், நாங்கன்னா என்ன சொல்கிறது, பழைய காலம்னா சொல்லியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு இது வந்து அந்த மணலில் நடக்கிறது தான். ஆனால் பீச்சுக்கு வந்துட்டு ரோட்டில் ஷூ போட்டு நடப்பாங்க, அப்போ தான் அது கஷ்டமாக. அந்த ரோடு வந்து செகண்டு தான். தார் ரோட்டில் நடந்தோம்னா நம்மளுக்கு மூட்டு வலி வரும். ஓ ஆமாம், நல்ல பெஸ்ட்டு நடைன்னா பீச் காற்று வரும். சரி, பீச் இல்லாதவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நல்லா மணலில் தோட்டத்தில் அந்த மாதிரி நடக்கலாம். அதுக்கப்புறம் ரோட்டில் நடக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் மொட்டை மாடியில் நடக்கலாம். இது இல்லாமல் வீட்டில் ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு அதோட சண்டை போட்டுக்கிட்டு ஓடுறது இருக்குதுல்ல, அது பெரிய தலைவலி. இது நான் சொல்கிறது இது பெஸ்ட்டு. நம்மக்கிட்டே உங்களுக்கு பீச் இருக்குது, எல்லாருமே நடக்கலாம் தாராளமாக. முடிஞ்சதுன்னா டெய்லி கூட 1 ஹவர் நடத்தோம்னா, பீச்சு காற்றை சுவாசிச்சுக்கிட்டு அந்த மணலில் நடத்தோம்னா பல நோய்கள் கட்டுப்பட்டு வராது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் மேடம். ஆனால் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னு நடந்தோம்னா எங்களை அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டு நினச்சிடுவாங்க. அதனால் நான் உங்களை நினச்சி கிட்டே இருந்தால் நம்ம போகலாமே தினம். அதனால் அது அப்புறம் வேணால் 6 மணிக்கு மேலே பண்ணலாம். ஆனால் அது வீட்டுக்கு போனால் திட்டு விடும், ஏன் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு. அது வேறு கதை. சரி, அதை விட்டுடுங்க. இப்போ எனக்கு வயதில் மூத்தவர்களுக்கு இந்த மூட்டு வலி வந்ததுன்னா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மனசு அளவில் வந்து கொஞ்சம் பாதிப்பு நிறைய இருக்கும். வயசில் பெரியவங்க பெற்றோர்களை வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி பார்க்காம உண்மை அவங்கள எப்படி முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது, எப்படி வீட்டை விட்டு துரத்துறது. இப்போ மருமகள் பெரும்பாலும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான், நீ முதல்ல போன தாயை துரத்துறது, இது நிறைய என் கண்ணு முன்னாடி நிறைய நடந்துடுச்சு. இல்லை, அதையும் தாண்டி ஏற்கனவே மனதளவு பாதிச்சு இல்லை, இதெல்லாம் நடக்கிறப்ப அவங்க ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. நாம் இனிமேல் இருக்கணுமா, நாம் ஏன் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிடுறப்போ எல்லா நோய்களும் அவங்கள வந்து சேர்ந்துடும். சேரக்கூடாது. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒன்று அவங்கள நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிட்டோம். இல்லை பிரச்சனையாக இருக்குதா, கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு மாதத்துக்கு எவ்வளோன்னு கொடுத்து டெய்லி போய் அப்படி இருக்கீங்க, என்ன இருக்குங்கன்னு அவங்களுக்கு வேண்டியது அன்போடு அம்மா நல்லா இருக்கியா, அப்பா நல்லா இருக்கேன்ற வார்த்தை தான். அதுதானே இப்போ போயிடுச்சு. அதுதான் அவங்களுக்கு வந்த எல்லா நோய்களுக்கும் மூல காரணம். அதுதான். இல்லை, ஒரு வயசில் பெரியவருக்கு வந்து மூட்டு வலி வந்துருச்சு. அவருக்கு வந்துட்டு எளிமையாக அவரே செஞ்சுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும்? அவரே எப்படி அவரை கூப்பிட்டு போனங்க டாக்டர்கிட்ட. இல்லை, டாக்டர்கிட்ட போனோன்னா அவர் வந்து ஒரு மருந்து, நீங்கள் ஒரு மருந்து எதை கொடுக்குறீங்க, தைலம் எழுதி தருவோம். அதை மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், பண்ணணும். ஒன்று அந்த அம்மா பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும். இல்லை அந்த அம்மாவுக்கு இருந்தால் அவர் நல்லா இருக்கணும். இங்கே 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு புள்ள மனசு நல்லா இருக்கணும். புள்ள மனசு நல்லா இருக்கணும்னா மனைவி நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா மாமியார் மாமனார் நல்லா இருப்பாங்க. இதுதான் உண்மை. இதை உங்கள் வாயிலேருந்து வரவழைக்கணுன்றதுக்காக தான் நான் ஒன்று சொன்னேன். ஏன்னா இதை வந்துட்டு இது தொடர்பாக உங்களுக்கு இன்னொரு கேள்வி வேற இருக்குது. எல்லா விதத்தில் எல்லா வியாதிகளுக்கும் நீங்கள் வந்துட்டு மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சித்தத்தில். சைக்காலஜி, அதுக்கு ஏதாவது உங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? என் பேஷண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர். என்ன விதமான? அவங்களுக்கு முதல்ல நல்ல கவுன்சிலிங் வேணுங்க. அவங்கள தனியாகவே விடக்கூடாது. அவங்க கூட உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். நாட்டு நடப்பு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் பாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும். இந்த புக்கு நான் படித்தேன், இது நல்லா இருக்குது, படித்து பாருன்னு சொல்லணும். இந்த மாதிரி தனியாக விட்டுடுறப்ப அவங்க செவத்தோடைய பேசின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி விடாமல் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நைட்டில் மட்டும் மைல்டாக இவங்க நம்ம சைக்ரட்டிஸ்ட்லாம் மைல்டாக ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க. அது சித்தாவில் அதுக்கு நம்ம நல்ல மருந்து இருக்குது. இன்னும் எளிமையான மருந்து கசகசா இருக்குதுல்ல, அதை நல்லா பவுடர் பண்ணி, அது கூட ஏலக்காவை பவுடர் பண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் கிளாஸ் தண்ணி பால் மிக்ஸ் பண்ணி சூடாக அதை கலந்துட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆனந்தமாக தூங்கிடுவாங்க. ஓ, அவ்வளோதான். மறுநாள் காலையில் திருப்பி அவங்களுக்கு வந்து நாம் தனியாக விடக்கூடாது. கொஞ்ச நாள் அது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக ஒருத்தர் மெனக்கெட்டாங்கன்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. சித்தாவில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மாத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் அவங்க வாங்கி சாப்பிடணும். அது எல்லா சித்தா டாக்டர்ஸும் கொடுப்பாங்க. அதை வந்து டெய்லி காலையில் மாலையில் கொஞ்சம் சத்தான உணவுகள்.
இல்லை, இது ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் இப்போ வந்து ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது எல்லாத்துக்குமே ஓவர் திங்கிங்ன்றாங்க. எனக்கு இது மட்டும் அது ஓவர் திங்கிங், நம்மளுக்கு திங்கிங்கே கிடையாது, அப்புறம் ஓவர் திங்கிங் எங்கே போகிறது? அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் ஓவர் திங்கிங். இன்னொன்று டிப்ரெஷன். நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன். அது ஒரு தலைவலி, எனக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி டிப்ரெஷன். சின்ன வலியை கூட தாங்க முடியும். பெரிய பெரிய வலியெல்லாம் இருக்குது உலகத்தில். எவ்வளோ பெரிய வலிகள் இருக்குது, எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. எத்தனை பேர்கிட்ட கேளுங்க, ஒரு போராட்டம், ஒரு கதை இருக்குது. என்கிட்ட கேளுங்க, எனக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய கதைகள் இருக்குது. இதையெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் நான் இவ்வளோ விஷயம் மருத்துவத்தில் இவ்வளோ ஒரு சக்ஸஸாக நான் வந்திருக்க முடியாது. நம்ம கடமை பணி செய்து கிடப்பது. அது ஒரு டாக்டராக நீங்கள் வந்துட்டு இந்த 2 விஷயங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மன ரீதியாக என்ன பண்ணணும்னா, அவங்க காலையில் எழுந்த உடனே அவங்க கடமைகள் அவங்கள வந்து செய்துக்கிற மாதிரி நம்ம தயார் பண்ணணும். சத்தான உணவு வைக்கணும். ஏதோ மூஞ்சில் அடித்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பார்த்து செய்கிற மாதிரி டெய்லி. பெரியவங்களை கூட கொலஸ்ட்ராலுக்கு வந்து முட்டை வந்து கொலஸ்ட்ரால் ஒன்றும் ஜாஸ்தி ஆகாது. டெய்லி ஒரு முட்டை வச்சுடணும். டெய்லி ஒரு ஆப்பிள். இது தூரம் பண்ணணும். நெல்லி, தினமும் நெல்லிக்காய். அதுக்கு தனியாக ஒரு கேள்வி வச்சுருக்கேன், சொல்லுங்கள். அந்த நெல்லி தான், அதுதான் ஔவையார் வந்து அமுதுன்னு சொல்லி பாரிவேந்தர் கொடுத்தது. அதுதான் அந்த மாதிரி. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றவங்க, ஆப்பிள் சாப்பிட்றவங்க டாக்டர் கிட்ட போக வேண்டியதில்லை. நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்றவங்க டாக்டர் படி சிந்திக்க வேண்டியதே இல்லை. அது எக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸ், நல்ல ஸ்ட்ரென்த். அது டெய்லி சாப்பிட்ணும். இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த், அது வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடணும். முருங்காய், கீரை, டெய்லி ஒரு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, இன்னும் பொன்னாங்கண்ணி கீரை, எத்தனையோ கீரைகளுக்கு, பருப்பு கீரை, ஒரு நாளைக்கு ஒரு கீரை. அந்த கிரீன்ஸ் வந்து ஃபைபர் ப்ளஸ் வைட்டமின்ஸ் கலந்தது. அதுலேயும் கருவேப்பிலை வந்து அயன் ப்ளஸ் ஃபைபர் கலந்த ஒரே இலை கருவேப்பிலை. நம்ம அதை அப்படி தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவோம். அந்த கருவேப்பிலையை பவுடர் பண்ணி முதல் கவலம் சாதமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி அவங்களுக்கு அயன் வரும். அயன் டிஃபிஷியன்சி வராது. அயன் அதாவது பிளட்டில் ஹீமோக்ளோபின் அதிகம் வரும். அந்த டிஃபிஷியன்சி வராது. அப்போ இந்த ஹீமோக்ளோபின் வந்து அபவுட் 12 இருந்ததுன்னா அந்த மூட்டு வலி வரதே குறையும். நோய் தடுப்பாற்றல் வந்து ஹீமோக்ளோபின் அதிகம் இருந்தால் வராது. அது இல்லை நம்ம ஜனங்களுக்கு. அதுவும் வயசானவங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா அவங்களே வருத்திக்கிறாங்க. வருந்தி நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்மளை இப்படி பார்க்குறாங்களே. உண்மை அவங்க வந்து அந்த வயசுக்கு மேலே அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் அப்படி அவங்கள யோசிக்க விடாமல் பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிறது வந்து இப்போ பிள்ளைகளெல்லாம் ஓல்டேஜ் ஹோமுக்கு, முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்துக்காம. அதுதான் இப்போ கஷ்டம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்களே, உங்கள் வீட்டில் யாராவது கொஞ்சம் முதியவர் இருந்தாங்கன்னா, அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் மாமனாராக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமியாராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கள வந்து அக்கறையோடு நடத்துவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். தயவுசெய்து பார்த்துக்குங்க. இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை டாக்டர் சொன்னாங்கன்றதை இந்நேரத்துக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. பிற்காலத்தில் இவங்களும் முதியோர் ஆகிடுவாங்க. அது இவங்க பிள்ளைகளும் அவங்கள பார்த்துக்கணும். இல்லை, பெற்றோர்களை கொண்டாட விட்டாலும் பரவாயில்லை, திண்டாட விடாதீர்கள். அழகாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க மேடம். இப்போ வந்து இன்னொரு வயதில் மூத்தவர்களுக்கு அப்படின்னா வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அது வியாதின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்கு எளிமையான வழிகள் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு? தாராளமான வழிகள். இந்த கீரை நான் சொன்னேன்ல, இந்த கீரையை மதியம் டெய்லி சாப்பிட்டாலே கான்ஸ்டிபேஷன் வராது. நேரத்துக்கு தூக்கம். இந்த டிவியில் மிட் நைட் வரைக்கும் சினிமா பார்க்குற பழக்கம் பெரியவங்களுக்கும் ஆகிடுச்சு. நான் இதை வந்து இந்த சைட்லேயே இருக்கக்கூடாது. ஆமாம், அது தப்பு. எப்பாவது ஒரு நம்ம இந்த சின்ன வயசுலாம் டென்ட்டு கோட்டையில் சிவராத்திரிக்கு அந்த மாதிரி 2 படம் போடுவாங்க. இங்கே தினம் சிவராத்திரியாக இருக்குது வீட்டில். அது அப்புறம் எப்படி தூக்கம்? அப்போ கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கும். நேரத்துக்கு உணவு, நேரத்துக்கு தூக்கம், நேரத்துக்கு மருந்து, இது செய்யுங்க சொன்னால் கான்ஸ்டிபேஷனே வராது. 8 மணிக்கு மேலே சாப்பிட்றணும். 8 to 9க்குள்ளே சாப்பிட்றணும். 9 to 10 1 மணி நேரம் கழித்து படுத்துடணும். 10 மணிக்கு சினிமா ஆரம்பித்து 1 மணிக்கு படுத்தா எப்படி ஆகும்? அது என் பேஷண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர். அதை நான் கேட்குறேன்னா ஒரு சிலர் வர்றதில்லைங்க கிட்ட. அவங்க வந்து வேறு இன்னொரு பேஷண்ட் சொல்லிவிடுவாங்க. அதனால் அது கொஞ்சம் அந்த சீரியல்ஸ்க்கு அடிமையாயிட்ட மாதிரி இப்போ இந்த ஓடிடிக்கு அடிமையாயிட்டாங்க. மிட் நைட் எப்போ வேணாலும் சினிமா போட்டு பார்த்துக்கலாம். அதுதான் ஜாஸ்தி நடக்குது இப்போ எல்லார் வீட்லேயும் நடக்குது. ராத்திரி 11 12 1 மணிக்கு போனால் கூட சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். அது வந்து குறைச்சிட்டோம்னா கான்ஸ்டிபேஷன் வராது. 8 மணி 9 மணி ஃபுட்டு முடிச்சிடணும். ஒரு 1 hour ஏதோ ப்ரோக்ராம் நியூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். 9:30 to 10
10:30 கூட படுத்துக்கலாம். படுத்துட்டோம்னா காலையில் ஒரு 7:30க்கு எழுந்துடும். இது இன்னும் 4 மணிக்கு எழுந்து அங்கே போய் வெளியே அந்த மாதிரி ஓடுனாலும் சொல்லலை. நம்ம 7-7:30 மணிக்கு எழுந்து கூட சூரியனை பார்க்கலாம். சூரியனை பார்க்குறதே மறந்து போச்சு நிறைய பேருக்கு. சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறாருன்றதை மறந்து போயிடுச்சு. மொட்டை மாடியில் கூட போய் சூரியனை பார்த்து ஒரு வந்தனம் பண்ணிவிட்டு வெளிச்சம் தர அப்படின்னு ஒரு வந்தனம் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கலாம். அது இருந்ததா இதெல்லாம் கரெக்டாக மத்தியானம் 1 to 2 சாப்பாடு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 8:30 to 9:30, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸு, சத்து மாவு கஞ்சி, ஃப்ரூட்ஸு, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம், பப்பாளி பழம் சாப்பிட்லாம், பைனாப்பிள் சாப்பிட்லாம். மாதுளம் பழம் ரொம்ப நல்லது, நினைவாற்றலும் பெருகும். அதில் மாதுளம் பழம் சாப்பிடலாம். ஈவினிங் வந்து ரொம்ப மசாலா பவுடர்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்ல இட்லி, சாஃப்டான இட்லி, அதில் வந்து நல்ல பைத்தம்பருப்பு சாம்பார், நல்ல இடியாப்பம், பைத்தம்பருப்பு சாம்பார், தண்ணியாக பைத்தம்பருப்பு சாம்பார் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக ஜீரணம். இது வந்து தோரம் பருப்பு வந்து நைட்டில் சரியாக ஜீரணமாகாது, மதியத்தில் சாப்பிடலாம். நைட்டில் சாப்பிட்றப்ப பைத்தம்பருப்பு சாம்பார், இட்லி, பைத்தம்பருப்பு சாம்பார், இடியாப்பம், இல்லை தண்ணி பால், தேங்காய் பால் ராத்திரி ஜீரணமாகாது, ஹெவி அது, தண்ணி பாலை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரொம்ப மசாலா இல்லாதமாக நைட்டு சாப்பிட்டோம்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கலாம். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் எங்கே வரப்போகுது? மத்தியானத்தில் டெய்லி அவ்வளோ கீரை சாப்பிட சொல்கிறேன்னா அது ஒரு ஸ்பூனில் அவ்வளோ உண்டு ஓரமாக வச்சுக்கூடாது, நல்லா அவ்வளோ கீரை வச்சுக்கணும். கவனிச்சுக்குங்க நேயர்களே, நம்ம வந்து கீரைனா அப்படி ஓரத்தில் தான் வச்சுக்கோம். ஊறுகாய் கூட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுப்போம், கீரையை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுப்போம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிட்டா கான்ஸ்டிபேட் சுத்தமாக வராது. வாழைப்பழம் சுகர் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம், ஒரு கப்பு பால். அதுதான் ராத்திரியில் இந்த காலத்துலலாம் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் ஃப்ரீயாக அவங்களுக்கு மோஷன் போகணுன்றதுக்காக. சுகர் இருக்கிறவங்களுக்கு அது வேண்டாம், சுகர் இல்லாதவங்க அதை சாப்பிட்லாம். இதில் வாழைப்பழம் எல்லாம் ஒன்று தான், ஏதாவது 1-2 விட்டமின்ஸ் மினரல்ஸ் கூட குறை இருக்கும். எந்த வாழைப்பழம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வி கேட்காம நான் விட்டுட்டேன்னா வந்துட்டு அப்புறம் பின்னாடி ரொம்ப கோச்சிப்பாங்க. அதனால் முதல்ல அந்த கேள்வி நான் கேட்டுறேன். இந்த சோரியாசஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு நோய், அது கை காலில் வந்து வெடிப்பு வந்து அது ரத்தம் கசிகிற அளவுக்கு வந்துடுது. இதெல்லாம் எதனால் வருது? இதுக்கு என்ன விதமான மருந்து நம்ம வந்து? இதுக்கு சித்தாவில் மிக அருமையான மருந்துகள் இருக்குது. அது ஒரு மருந்து கிடையாது, கலவையான மருந்து தான். களிம்பு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இருந்தால் அந்த சோரியாசிஸ் சீக்கிரம் ஆறாது. சுகர் ஆரம்பத்தில் இருந்தால் கூட அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பவுமே பிளட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துடணும். சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இந்த யூரியா, கிரியேட்டின் அது மாதிரி இருக்கா, ஹீமோகுளோபின் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கான்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய வயசு, எத்தனை மாதமாக அந்த சோரியாசிஸ் இருக்குது. சோரியாசிஸ்க்கு மிகச்சிறந்த மருந்துகள், மீண்டும் மீண்டும் போயிட்டு வராத ஒரு நல்ல மருந்துகள் சித்தாவில் இருக்குது. ஏன்னா மற்ற சில மருத்துவ முறைகளில் போயிடும், திருப்பி வரும். ஆனால் இதில் வரவே வராது. ஆனால் நம்ம வந்து பேஷண்ட்டை பார்க்காம நம்ம இந்த மருந்துகளும் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கஷ்டம். பார்த்துட்டு செய்யலாம். மதுசுனுகின்னு ஒன்று இருக்குது ஆயுர்வேதத்தில், அது ரொம்ப நல்லா வேலை செய்யும் உள்ளுக்கு சாப்பிட்றதுனால. இல்லை, இந்த சோரியாசிஸ்னா என்ன மேம்? எதனால் அது உருவாகுது? ஸ்கின் ட்ரை ஆகிட்டதுனால வர்றது. அது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதில் வந்து ஈரப்பசத்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், ரசாயன கலவையான கெமிக்கல்ஸ் நிறைய வந்ததுன்னா நமைச்சல் எடுக்கும். நாளடைவில் அது சோரியாசிஸாக மாறிடும். நான் சொல்கிற மொத்த விஷயமே உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், இதை பொறுத்து தான் இந்த டயபெட்டிஸ்லேருந்து சோரியாசிஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுற சோப்புங்க, டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட், அது இது என்னென்ன வருதோ எல்லா பர்ஃப்யூம் சோப்புங்களும் யூஸ் பண்ணிடுறது. எல்லாம் ஷாம்பு ஒரு அம்மா பறக்குது டிவியில், அந்த அம்மா ஃபேன் காற்றுல அதை போட்டுக்கிட்டு அந்த அம்மா தலையில் இருந்த முடியெல்லாம் பறந்துடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு சொட்ட தலை ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கேட்டாங்க, எப்படி எனக்கு சொட்ட தலை ஆச்சுன்னு கேட்டாங்க. என்ன செய்தேன்னா இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஷாம்பூவில் கூட ஹெர்பல்ஸ் கலந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஷாம்பு இல்லாமல் இப்போ தலை தேய்ச்சிக்கிறதுக்கு நீங்கள் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்? நான் சீக்காய் தான் சொல்லுவேன். சில ட்ரீட்மெண்ட்டுக்கு சீக்காய் தேவையில்லை. பொதுவாக ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சீக்காய் தூள், அதில் வெந்தயம், பச்சரிசி 3 போட்டு பவுடர் பண்ணோம்னா பெயின் கூட வராது, முடி பறக்காது. அப்படி தலை குளிச்சோம்னா அப்படி சாய்பாபா முடி மாதிரி வந்துடும், அவ்வளோ அடர்த்தியாக வந்துடும். அதுக்கு தான் போயிடுச்சுல அந்த பழக்கமெல்லாம். அதுக்கு ஷாம்பு தான். இப்போ ஷாம்புலாவது நல்லதாக பார்த்து குளிக்கணும்னா ஹெர்பல் கலந்த ஷாம்பு தேடி பார்த்து குளிக்கணும், தலை குளிக்கணும். அது நான் கொஞ்சம் என் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணணும், இப்படி இருக்கணும். சித்தாவில் நல்ல சந்தனம் சோப் கலந்தது இருக்குது, அதில் பர்ஃப்யூமே இருக்காது, அதை நான் எழுதி கொடுத்துருவேன். அதே மாதிரி தலைக்கு எண்ணெயில் ஜபா பத்திரின்னு இருக்குது, அது வந்து இது ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி, அது கூட சுகந்த தைலம், நீலி பிருங்கா தைலம் இருக்குது. இது 3 கலந்து தலைக்கு போட்டோம்னா கண் பார்வை கூர்மையாகும். அவர் கிட்ட கூட அவர் சொல்லியிருக்கலாம், கண் பார்வை கூர்மையாகும்,
பிறப்புறுப்புகள் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் ஃபேமிலி லைஃப்பில் கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் இது கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். 3வது, இந்த பேஸ்ட் இருக்குல்ல, காலையில் எடுத்த உடனே டூத் பேஸ்ட் போடுறாங்க, அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து பெண்களுக்கு நீர் கட்டி கொடுக்கும், ஆண்களுக்கு ஃபேட்டி லிவர் கொடுக்கும். பேங்க்ரியா ஃபேட்டி லிவர் அது மட்டும் கொடுக்காது, மண்ணீரல் கல்லீரல் ரெண்டுத்தையும் வீக்கம் கொடுக்கும். ஸோ அதை போடாமல் சித்தாவில் தந்த தாவன சூர்ணம் இருக்குது. தந்தம்னா பல், தாவனம்னா காப்பாற்றுறது. அது வந்து பேஸ்ட்டில் அப்படி வச்சுக்க முடியாது, கையில் வச்சு எடுத்து போட்டு செய்தோம்னா நம்மளுக்குள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது. அதை நான் என் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் உள்ளே வந்துன்னா நம்ம செய்கிற மருந்துகள் தன்மை கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்துரும். இது கரெக்டாக இருந்தாங்கன்னா நம்ம ரிசல்ட் சீக்கிரம் கொடுத்துடலாம். அதே மாதிரி பெண்களுக்கு குங்குமாத்தி லேபம்னு இருக்குது. குங்குமப்பூ, மஞ்சள், சந்தனம் அதை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. என்ன பெண்ணேர்களே கவனிச்சிட்டிங்களா? இந்த ஸ்டூடியோலேயே 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் கவனிச்சாங்களா? நாரி கேளாஞ்சனம்னு ஒன்று இருக்குது, அது கண்மை. அது வச்சோம்னா கண்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட சரியாக போயிடும். அது பேர் நாரி கேளாஞ்சனம். எல்லாம் நிறைய பெரிய சித்தா கம்பெனிகள்லாம் அது இருக்குது. நீங்கள் வந்து அதை ஒரு டாக்டர்கிட்ட எழுதிக்கிட்டு போய் வாங்கினீங்கன்னா முகம் அவ்வளோ பளபளப்பாக சுருக்கம் விழாமல் இருக்கும். முக்கியமாக விஷயம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள். இந்த மஞ்சள் பவுடர் போட்டு குளித்தோம்னா அந்த சுருக்கங்கள் அவ்வளோ சீக்கிரம் வராது. உடம்பு வந்து அந்த துர்நாற்றம் வராமல் நறுமணமாக இருக்கும். தினம் அந்த மஞ்சள் வந்து வாரத்துக்கு 3 வாட்டி இல்லை தினம் கூட போட்டு குளிக்கலாம். நேயர்களே, நம்ம இந்த 1 மணி நேரம் எப்படி ஓடிச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு மிக வேகமாக வந்துட்டு இந்த டைம் போயிடுச்சு. இந்த 1 மணி நேரத்தில் பல விஷயங்களை ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பதில் சொல்லிகிட்டு இருந்த டாக்டர் வி ஜமுனா மேடம் அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். மேடம், நீங்கள் வந்து எங்களுடைய ஷோக்கு நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வந்து இவ்வளோ கருத்துக்களை வந்து ஈஸியாக சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து மறுபடியும் நம்மளுடைய ஷோவில் இன்னொரு முறை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டேன். கண்டிப்பாக மக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வும் சமுதாய விழிப்புணர்வும் கொடுக்கறது நம்ம லைனில் தான், நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக தான் கிடைக்கும். நானும் காலையில் 5 மணி முதல் 8 மணி வரை ரேடியோ கேட்டுட்டு இருப்பேன். அது என் பழக்கம். ஓகே, நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.